வீட்டுல
பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஃப்ரீயா வரும். ஏழு வீட்டில் பண்ணீங்கன்னா 4 நாள் ஃப்ரீ ஆகிடும். அது பண்றதுக்கு சொல்லி காட்டுறது. கடந்து போங்க, கொஞ்சம் வேகமா போங்க, ஸ்பீடா போங்க. கடந்து போங்க, வேகமா போங்க. என்னம்மா? உட்காருங்க, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. கீழே உட்காருமா, மடக்கு வாங்க, சமரம் பண்ணுங்க, உட்காருமா. சேரடு ஏய் சேரடு. என்னம்மா? நான் பண்ணல, யார் பண்ணது பாத்தீங்களா? அவடி சக்தி இருக்குது. சின்ன பையன் சின்ன பையடி சக்தி இருக்குது. பரவாயில்லையாமா? திருத்த இருக்கா? வருது இல்ல? வாங்க கொண்டு சேர நீயே பண்ணு. பண்ண சேவை பண்ண பண்ணுவான் வராது வராது. கடுகெண்ணெய், பூண்டு, மஞ்சத்தூள், பச்சை கருவேப்பிலை போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. வீட்டுல தான் இருக்கீங்க. ஒரு 4 வேளை, ஒரு 4 ஹவருக்கு 3 ஹவருக்கு இந்த மாதிரி எண்ணெயை போட்டு உருவிட்டு இந்த மாதிரி தண்ணியில கல்லுப்பு போட்டு சூடு கொதிக்க வச்சு ஒருத்தர் ஊற்றிடுவோம். என்ன பண்ணுங்க? இல்லையா? உங்கள்கிட்ட சொல்றீங்களா? அவங்கள்ட்ட சொல்றீங்களா? செய்ய முடியாது. ஏதாவது போன் அடிங்க, கொஞ்சம் வழி இருக்கும். ஃபுல்லா குறைக்க முடியாது, யாராவது கொஞ்சம் இருக்கும். வீட்டுல இந்த மாதிரி எண்ணெய் போட்டு சொன்னதை பயன்படுத்திக்க, சுத்தமா போயிடும் வழி. அது உங்க கையில் இருக்குது. திண்டுக்கல்ல இருந்து வந்துருக்காங்க. திண்டுக்கலாமா? ஊரை தாண்டி தான் ஞாபகம் போகணும். சட்டை கட்டி வர பைசா போனாலும் எடுத்து வச்சுக்குவாங்க, கையில் வச்சுக்கோங்க. பைசா போனா காணாம போனா பொறுப்பு கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து வந்துருங்க. திருச்சேஷா எங்கேயோ போனீங்க, 4 வருஷம் வழி, 5 வருஷம் வழி, நீங்க எங்க போச்சது வழியெல்லாம்? அது 5 வருஷம் வழி நாங்க செய்யவே மாட்டாங்க. சேர் எடுத்துருவாங்க. அது பண்ணுங்க. இல்ல முன்னாடி பரவாயில்லையானே? 5 வருஷம் வழி நீங்க டாக்டர் போனீங்க, அங்க போனீங்க. இப்ப திருச்சி உனக்கு போதுமா? சொன்னீங்க டாக்டர் போனா அங்க போனீங்க, இங்க போனீங்க. எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? எவ்வளவு இருக்கு ஒரு தொகைனா? இப்ப எவ்வளவு ஆச்சு? இல்ல எவ்வளவு நேரம் பண்ணா உங்களுக்கு? ஒரு 5 நிமிஷத்துல உட்காருங்க. நான் வரும்போது ரொம்பவுமே அழுத்தே தான் வந்து வலி தாங்க முடியாம. இப்ப என்ன பண்ண அந்த பையன் அந்த மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு கொஞ்சம் வச்சு கொஞ்சம் ஒத்தணும். ஐயா சாப்பிட்டாங்க. எங்க சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? முதல்ல பசி ஆகிறதுனால எனக்கு திருப்தியா இருக்கும்.
நான் போன் நம்பருக்கு வச்சுக்கிறேன். வந்து நான் அடிச்சு வரேன். அந்த ஒரு கடையில வரணும். வாங்க சொல்லு வாங்க. சரிம்மா. இந்த மாதிரி பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி பண்ணணும். கை வச்சாலே போயிருக்கீங்க. இந்த நம்பிக்கை தான் யூடியூப்ல பார்த்து வந்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. போங்க உட்காருமா. சவால் போடுமா. சவால் போடு. சவாலே போட முடியாது சொன்னீங்க. போடுங்க. வணங்க. எப்படி 4 வருஷம் மறக்க முடியும். கொஞ்சம் மாசத்துக்கு ஆயிடுச்சு எனக்கு. மறக்கிட்ட காலம். வாங்க. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி. என்ன வழியோட மூட்டு வலிப்பா, தாங்க முடியாத வலி 4 வருஷமா இருந்துச்சு. ஐயா கிட்ட வந்தோம், ஒரு 5 நிமிஷம் கூட ஆள வலியை போக்கி விட்டாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. சின்னையா அவருக்கு எல்லாம் யூடியூப்ல பார்த்துதான் வந்தேன். நம்பிக்கை இல்லாம வந்தேன். இங்கேயே போற இடத்துல இப்படிதான் இருக்குமோ என்னமோன்னு நினைச்சு நான் வந்தேன். ஆனா பரவாயில்ல. வலி தாங்க முடியாத வலி, யாருக்கிட்ட சொல்லவும் முடியாத. நல்லா இருக்கு. போப்போ நன்றி. சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு ரெடி ஆயிடுச்சு, கால் சரியாயிருச்சு அப்படின்னு அக்கபக்கம் எல்லாருக்குமே சொல்லுவேன். வருவாங்க. சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டது கிடையாது. சாம்பார்லாம் நல்லா சூப்பரா வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இல்ல கூட்டம் இருந்துச்சு. நான் யூடியூப்ல பார்க்கும் போது நிறைய கூட்டம் இருக்குன்னா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. சரி சரியாகிற நாள் தானே இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அங்க இருந்து வந்தோம். நேத்து நாங்க நைட் 9 மணிக்கு கிளம்பி காலையில 9 மணிக்கு இங்க ஐயாவை பார்க்க வந்துட்டோம். ஐயாவை பார்த்து ஒரு 2-3 நிமிஷம் தான், அதிகம் கூட இல்ல. 2-3 நிமிஷத்துலயே கால் பரவாயில்ல. எனக்கு வலி கண்டிப்பா. நான் அவங்க கும்பிடுற தெய்வத்தையே நாங்க பார்த்தது மாதிரியே இருக்கு. நாராயண அவங்கெல்லாம் பழத்தை விட்டுதான் மனுஷன் போனதெல்லாம் மறக்க வச்சு பார்த்துதான் அவங்க தெரியலையே அப்படி இருப்பாங்க. நீங்க தெரியும். அதாவது ஓப்பனா சொல்லுவாங்க. நல்லா படித்தேன். வைக்கிட்டீங்களா அடிக்கிறதுல போலாம் என்னென்ன நிறைய பண்ணியா என்ன சொன்னாரு? உட்காருமா உட்காரு போலாம் உட்காருங்க.
இப்படி வந்துருங்க ஒன்றும் ஆல்ரெடி காலையில் சாயந்தரம் போய் இன்னொரு சாப்பிட்டு டீ சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு இருந்து பிரச்சனை கொஞ்சம் எப்படிங்க எத்தனை சாலியா ஒரு 1.5 வருஷம் எப்படி இருக்குப்பா அதான் நல்லா இல்லையா நல்லா இருக்கு ம் இப்போ எனக்கு நீங்க திண்டுக்கல் மாவட்டம் சின்னார்பேட்டிலிருந்து வரோம். எத்தனை நாளா இருந்தது? இது 1.5 வருஷமா என்ன முளக்கை மூட்டி முளக்கை அழகா இப்போ நல்லா இருக்கு. அவர் எப்படி பார்த்தாச்சு? சின்ன நல்லா பார்த்தாரு. நல்லா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. நல்லா இருந்துச்சு. சாப்பாடுலாம் போட்டாங்க? சாப்பாடு சூப்பர். சாப்பாடு குறையே இல்லை. நல்லா சாப்பாடு. வேற என்ன இருக்குது அவ்வளவுதானே. நீ என்ன பண்ற பக்கத்துல யாராவது பண்ணிட்டாங்களா எடுத்துக்கணும் தோசை தானே வருது. அதான் வருது என்கிட்ட கோவம் வந்து எல்லாத்துக்கும் அடிச்சிருக்க. இப்ப இல்ல முன்னாடி எல்லாம் சிறு வயசு கிரி வயசு எல்லாம் தான் வரும். அப்ப அதே மாதிரி என்ன பண்ற எல்லாமே என்ன வந்துடும். சாயந்தரம் அவர் சொன்ன முக்கியம் நீ சொல்லி அவர் சொல்ல முனிசோர்னே இருக்காரு. கவலைப்படுறீங்க. சாமி கும்பிட கத்துக்குங்க. அவ்வளவுதான். அவங்க வீட்டுல வேலை கேட்டுங்க. உங்க சாமி கும்பிடுங்க. நான் சொல்ல வேண்டியதுதான். சும்மா சொல்லுவா யோசிக்கிறேன். அவனுக்கு சூழ்நிலை வச்சுட்டான் மந்திரம் வேண்டாம் அந்த பொண்ணு செவ்வாய் வச்சு ஆசைப்படுங்க. நம்ம பிள்ளை வேலை எல்லாம் கொடுங்க தர்மத்துக்கு போகன்றுவேன். நம்ம கர்மாவோட தெரிஞ்ச தர்மத்துக்கு கேட்குது. இன்னைக்கு அவங்க சாமியா அவங்க வீட்டுல வேலை கேட்டு கொடுங்க. சொல்லுங்க. நான் போட்டு இவர் சொல்லுங்க இந்த நிக்கா அப்போ சாயங்காலம் லேசா மேல முடிச்சுட்டு கீழே முடிச்சுட்டு இவ முடிச்சுட்டு போதும். அப்படியே அப்படி அப்படியே தெரியும். அவ்வளோதான். எப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. உடம்பு எப்படி பார்த்து சொல்லு. நாம நிச்சயம் வெட்டி பண்ண சொல்லு. வெறும் வயிற்றுல காரணத்தால குடிங்க. நெத்தில நாம வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க. தூங்கத்துக்கு முன்னாடி நாம வச்சு நாம வாயில போட்டு தூங்குங்க. யோசிச்சுனே இருந்தா தூக்கம்.
நல்ல மாத்திரை இருக்காங்களா ஒரு வருஷம் நாங்கள் சரி ஃபியூச்சரில் பார்த்து ஃபர்ஸ்ட் நான் போட்டு பாரு சரி அப்புறமே மேலோட்டமே செய்யுங்க, ரொம்ப சேஞ்ச் பண்ணாது. ஸ்ட்ரெயிட்டா ரைட்டா அப்படியே ரொம்ப சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. லேஸ்டாக பண்ணுங்க, கையில் பவர் இருக்கு. நீங்கள் பொறுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வலி ஜாஸ்தி சரிங்களா? எந்த கை அதிகமாக இருக்கோ அந்த மட்டும் யூஸ் பண்ணுங்க. எனக்கு வீட்டில் பண்ணோம் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் அது பற்றி பிரச்சனை இல்லை இப்போ பாருங்க பையன் எப்படி பாருங்க என்னோட கம்மியா இருக்கேன் நல்லா ஊடுங்க சைடா சைடு இருக்கு எப்படியா சரி உட்காந்து முடியுது அவங்க முக்கிய அடிக்க சொன்னீங்களா? இல்ல முக்கிய ஆனா இங்க வந்தபோது தூக்கம் தான் வந்து ஓசையை குறைங்க, சிந்தனையை குறைங்க. சிந்தனையை மட்டும் குறை. பையன் பண்றான், பொண்ணு பண்றான், அவன் பண்றான், முடிச்சுவரனே போவோம் ஓடுறான். ஏன் யோசனை பண்ணி தருறேன்? உனக்கு என்ன குறை? ஒரு குறை கிடையாது. டென்ஷன் இல்லாம இருந்ததுன்னா போதும், அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. கேட்குமா? இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. இதுதான் ஏற்றிடுமா? அவர்தான் மாத்தணும், நான் மாத்த முடியும். இவர் ஏத்திக்கிட்டாரு, நான் ஏத்தல. உனக்கு எந்த குறையும் கிடையாது. நீயாவே எழுதி தலைக்கு மேல வச்சுக்க, வேற ஒண்ணும் இல்லை. பேச மாட்டேங்கிற வேற சோனியா மந்திரம் பேகி பிச்சா அதெல்லாம் எந்த ஒளி வராது. தள்ளிவா தள்ளிவா, நான் கையாத்துக்கு தள்ளி நின்று அப்படியே கல்லாம் படுத்தவா அப்படியே பட்டிட்டே ஒண்ணு இல்லை. இவராதான் ஏற்கிறாரு, வேற எதுவுமே இல்லை. வாங்க வாங்க அவர் மேல எதுவுமே இல்லை. அவரால மோசம் பண்ண அவரே கைவலி ஈடுபாடு வந்தோம். நாங்கள் காலாசர் திருப்பதி பக்கத்தில் காலாசர் திருப்பதி பக்கம் அந்த காலாசர்னு சொன்னோம். யூடியூப்ல பார்த்து வந்தோம். இப்போ 2 மாசம் இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சின்ன நல்லா பண்றாரு, சாப்பாடு நல்லா பண்றாங்க.
வழி இருந்துச்சு ஏதாவது பிரச்சனை போனா போன் இதாட்டு வாழ்ந்தான்னு அதுதான் இதெல்லாம் வாங்காதீங்க. வாங்கல கோயிலும் அப்போ கோயில் தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்காதீங்க. அவங்க சாமி நீ போய் கொடுத்தா வாங்கிட்டு போகிறது எல்லாம் சொன்னாங்க. போராடி வீடியோ வச்சுக்கிறீங்க சொல்லிட்டீங்க. மாத்து நல்லா இருக்கு. நல்லது நல்ல குணமாக இருக்கு. கோவம் புரியுதான் உனக்கு எடுத்து சரியா? பெருமாள் தான் அதோடைய அவதாரம் வந்து ஐயாவன் உண்டாம வேசம் எடுத்தாரு. எப்படி இருக்கு நடக்கா போன் அடிக்க பரவாயில்லையா? பண்ணி தரேன். நம்ம நானே அவளை திட்டம் பேசிய அது வரட்டா மட்டன் ஏதாவது ஒண்ணு அந்த 70 வரவனாண்டு கர்மம் ஒண்ணு இருக்குது. அந்த இப்ப நான் கர்மமா பண்ணிடுவேன். நம்ம முன்ன சாத்தம் போட்டேன் பண்ண கர்மம் மனுஷன் அதுதான் அதனாலதான் இன்னைக்கு பக்கத்துல வாங்கி அன்னதானம் போடுறதுனால எனக்கு அந்த 4 டியூப் ஆக்கிறதுக்கு முடிச்சுக்கிறேன். இப்ப நோயில் பிரச்சனை அதுக்கும் மக்கள் எப்படிமா இருக்குது மக்கள் தான் பயணிக்கிறாங்க. நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன்ப்பா. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க? என்ன வழி? 2 இடத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா ஊசிலாம் போட்டேன், சரியா ஆகல. சரி நான்
முட்டி வலி, அதான் மூட்டு வலி இடம் வந்தேன். அது இப்ப நான் யூடியூப் பார்த்துட்டு சரி இங்க போனா சரியாயிடுன்னுட்டு யூடியூப் பார்த்துட்டு தான்பா இங்க வந்தேன் நான் காலையில. இப்ப பரவாயில்ல, எனக்கு இந்த இதெல்லாம் போட்டோன்னு இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. அது சின்ன சாமி நல்லா பாத்துச்சிங்கப்பா, நல்லா உருவி விட்ட பிறகு அது சரியாயிடுச்சு. எனக்கு அந்த முட்டி வலி சரியான மாதிரி எனக்கு மடக்கவே முடியாது. அது மாதிரிதான் இந்த அம்மா எழுதாங்களா, அப்படிதான் ரொம்ப கஷ்டம். சரியாயிடுச்சுன்னா பாரு. சாப்பாடு நல்லா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரிதான் பிள்ளைங்கிட்ட கூட சொல்றதுக்கு பயம். அப்படி வலி இருக்கு. இப்ப பரவாயில்ல, வலி முட்டி வலி தான் ரொம்ப வலிச்சுது. வலி போயிருச்சு. ஆமாப்பா, வலி போயிடுச்சு. வலி வேதனை என்ன பண்றது போறது. மக்கள் வலியோட இருக்கிறீங்களே, இந்த வலியை கொண்டு வந்து இங்க வழியை சேர்க்கறதுக்கு தான் நான் வீடியோ போறது. மக்களுக்காக தான் போறேன், எனக்காக இல்ல, ராஜ் விட்னஸ்க்காக இல்ல. நிறைய மக்கள் போய் அவசரப்படுறாங்க, எங்கெங்கயோ போறாங்க, எங்கேயோ தீரலையே. இந்த வழி தீர்க்கிறதுக்காக தான் வீடியோவே போறது. நீ சொல்றத பார்த்து 4 மக்கள் பாப்பாங்க, 4 பேர் இங்க வருவாங்க. நான் சொல்லுவேன் எனக்கு சரியாயிடுச்சாங்க. போய் எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நம்ம அதை திருப்பி நான் போன்ல போட்டு பாத்துட்டு தான் இந்த இடத்த போனா சரியாயிடணும். நான் இதை பாத்துட்டு தான் சரி நீ காலையில போலான்னு நான் கிளம்பி வந்தேன். நாங்க வந்து தெய்வ சக்தியில பண்றோம். நான் வந்து எண்ணெயில கண்டிப்பா கண்டிப்பா தெய்வத்தில் நாங்க பண்றதுனால நீ வீட்டுல பண்ணினா அந்த வழியை அப்படியே கூட வந்து தெய்வம் எல்லாரும் வீட்டு உங்க வீட்டு தெய்வமே உங்க கூட நடத்தி கொடுக்கும். வழி பெருசா இருக்கா? இல்ல வழி இல்ல. சுத்தமா எத்தனை வருஷம் இருந்தது? இது 1 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அதான் டாக்டர் எல்லாம் போயிட்டு பாத்துட்டு சரி இது பாத்துட்டு தான் யூடியூப்ல பாத்துட்டு சரி போனோம். சரி இப்ப பரவாயில்ல, கீழே உட்காந்தது தெரியும். வாடும்போது அழுதுட்டு வந்தாலும் கூட போறப்போ சந்தோஷமா போகணும். நீங்க அப்படியே வணக்கமா நீங்க சத்தமா சொல்லுங்க. வீட்டுல அதே மாதிரி என்ன போட்டு விட்டு வேகமா கும்பல நீ போத நீ நல்லா தான் சரி போத கடந்து போத வேகமா 8 வைக்கலோட நீ ஸ்பீட் போகணும். 10 பரவாயில்லையா? எப்ப எவ்வளவு நாள் இது? 2-3 வருஷமா இருக்கு. ஆஸ்பத்திரி போனீங்களா? ஏமா ஆஸ்பத்திரி போனீங்களா? தூக்குங்க கைய தூக்குங்க. எப்படி வருது இப்ப? வலிக்கிட்டு வருதா வரலையா? சொல்லதான் தொட்டு செய்யல இல்ல பரவாயில்லையா? அதே மாதிரி வீட்டுல படிக்கணும்னா திரும்புதா
வேணுதா சொல்லு நீ எதிரி எதிரி லூஸ் பண்ணீங்க இது லூஸ் பண்ணீங்க இப்படி பண்ணீங்க புரியுமா பரவாயில்ல புரியுமா புரியுமா பார்த்து நீங்க சரியா இருமா என்னவா எம்மோ இது பண்ணி போச்சா போறியா வேறடா என்ன பண்ணுது ரொம்ப வலியா போயிட்டு எனக்கு இந்த கீழே உட்கார்ந்து எதிர்க்க முடியலையா வேகமா போ ஸ்பீடா போத்தா நீ வரணும் வேகமா பரவாயில்லையா வீட்டுல போய் வீட்டுல போனா நீங்க வீடியோ வாங்க பரவாயில்ல அம்பத்தூர்ல இருந்து வரேங்க. நைட்டு தூக்கமே இருக்காது. ரொம்ப படுத்து எழுந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. படுத்தே தான் கிடக்குறோம். இடுப்பு வலி, குட்டி வலி. இங்க வந்தா நல்லா பாக்குறாங்க, சாப்பாடு போட்டு. ரொம்ப வருஷமா இருக்கு. இப்ப இடுப்பு வலி வந்து ஒரு 4 மாசமா இருக்கு. மூட்டு வலிலாம் ரொம்ப வருஷமா இருக்கு. எங்கெங்கயோ பார்த்துட்டு விட்டுட்டேன் நான். ஏதாவது இந்த இங்கிலீஷ் மருந்து, நாட்டு மருந்து ஏதாவது சாப்பிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்பதான் வந்தேன். லாக்டவுனுக்கு முன்ன வந்தேன். அப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, போயிட்டேன். அதோட இப்பதான் வரேன். இடம் கண்டுபிடிச்சி தேடி ஈடி வரேன் நான். இப்பதான் யூடியூப் நல்லா இருக்கு, சாப்பாடுலாம் எந்த செலவும் இல்லை. எது காசெல்லாம் எங்க எதுவுமே கேட்கறது இல்லை. இது மாதிரி பண்றாங்களே, நம்ம தான் சாமிக்கு ஏதாவது பண்ணட்டும், நமக்கு முடிஞ்சது நம்ம போடணும். ஓம் நாராயணம். காலையும் மேல வைங்க. ஆசிரியர் போனா சாமான் சும்மா ஊசியை விட்டு மாதிரி போக தயார் பண்ணாங்க. அவங்க உட்கார வச்சு எந்திரிக்க வச்சு சந்தோஷமா இருக்கும். ஐயா சமாளம் கொடுப்பாங்க. இன்னொரு ஃப்ரீயா இருக்காங்க. மணிக்கு போய் உட்காருங்க. என்ன கும்பிடாதீங்க, என்ன கும்பிட கூடாது. உங்களுக்கு பிரச்சனை போறேன் என்ன கேளுங்க. என்ன கும்பிடாதீங்க, நான் ஒரு மனிதன் தானே. இப்ப பாரு எங்க போச்சு எங்கேயா போச்சு எங்க அது பண்ண புரிய கிளம்ப
எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. எங்க அண்ணங்காரன் என்ன ஒரு கூப்பிடல வந்து நான் கூப்பிட்டு போறேன் முடியும். வாங்க இப்படி இருந்தா கூப்பிடுங்க. ஏங்க இப்படி போய் கூப்பிடுங்க. வரணும் சொன்னவங்கள வரும்போது இப்படி வந்துருங்க. கேமரா மாதிரி என்ன போச்சா? ஓகே திருக்கண் பாரு திருக்கண் பாரு பாரு நீ பாரு இல்ல ஓகே ஓகே எங்கிருந்து வாங்க? நீ காலை ஒரு காட்டாங்க லூசா ஃப்ரீயா வரும். சரி ஆமா போய் சாப்பிடுவாங்க. எங்க சொல்றீங்க? நாங்க சௌரா கட்சிக்கு நீங்க வருவீங்க. எங்க பிள்ளை ஐயா பிள்ளைய வருவாங்க சொல்லி நாங்க சாப்பாடு கட்சிக்கிறோங்க. யார் சாப்பிடுறது? எப்போ அதனால இந்த போர் ஐயா வந்து சாப்பாடு முதல் சாப்பாடு மக்களுக்கு போட்டு நான் வைத்தியம் பண்ணுவேன். என்னையா பேசுற இது நல்ல கைவிஷயம் வராது. ரொம்ப சொல்லு நான் சொன்ன இப்ப என்ன சொன்னேன்? என்ன ஒரு வீட்லயே சொல்லி சொல்லுங்க. அப்படி ஓடி போயிடும். ஓடி பார்க்கலாம். ஓடி அப்படி ஓடு கண்ணு மாதிரி ஓடிவா. எப்படி வீட்டுல போய் இதை பண்ணணும் கொஞ்சம். அதுக்காண்டி வலி எழுதி விட்டுறாத. கொஞ்சம் வலி இருக்கும். வீட்டுல இந்த மாதிரி பண்ணினா சுத்தமா போயிடும். வேற என்ன திருப்தியா? உட்காரு. என் பேர் ஜெய்சங்கருங்க. தாம்பரத்துலேருந்து வரேன். கிழக்கு தாம்பரத்துலேருந்து. சயாட்டிகா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு 2 வருஷமா இருந்தது. இப்போ படுத்தா எழுந்துக்க முடியாது. இடுப்பு வலி இருக்கும். தொடை 2 பகுதி நரம்பு பயங்கரம் வலிக்கும். இப்போ ஐயா கிட்ட வந்தோடனே இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பைசா எதுவும் கேட்கல. உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம். சாப்பாடு நல்லா பிரமாதமாக இருந்தது. காலையில் வந்தேன். காலையில் வந்து இங்கே இருந்துட்டு இப்போ மத்தியானம் சாப்பாடெல்லாம் புரிய முடிஞ்சு ஐயா இங்கே சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லா திருப்தியாக இருந்த சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டாக. வழியெல்லாம் கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சரி என்ன சொன்னாங்க டாக்டர்? டாக்டர்கிட்ட போல வலி இருக்குது. நான் பாட்டுக்கு வேலையை மட்டும் பார்த்தேன். என்னுடைய வேலையை மட்டும் நான் பார்த்தேன். எங்க இருக்காரு பாருங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன். நீ பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப பாருங்க. தொட்டனா அதான் பாருங்க. துணிய எந்திரியா அடுத்து துணியா சார் துணியா
ஓம் நாராயணா. அடிஷனல் போகிறேன். எழுந்து வாங்க. ஓம் நாராயணா. வேற வந்து கால் முட்டில மடக்கி உட்காந்து மடக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கால் மடக்கி உட்காந்து கால் மடத்து போது கீழே உட்காந்துக்கலாம். மடக்கி உட்காந்து விதி நல்லா அழுத்தி விதி. ஓம் நாராயணா. எனக்காக சொல்லக்கூடாது. உங்க வழி உங்களுக்கு தெரியும். எனக்கு குறைஞ்சதும் குறையாது எனக்கு தெரியும். உங்களுக்கு எனக்காக சொல்லக்கூடாது. உங்களுக்கே சொல்லுங்க எப்படின்னு. இந்த இழுப்புல வலி கம்மியாயிடுச்சு. நடு முதுகுல வலி. சீக்கிரம் பாருப்ப கம்மியா பாரு பாரு. வேற ஒண்ணு கால் சரியாச்சா? உட்காருங்க. வெளியே போட்டு வச்சுருங்க. அங்க உட்காரு. தாம்பரத்திலிருந்து வரேங்க. என் பேர் சண்முகம். இந்த பெயின் வந்து நான் வண்டி ஓட்டுறதுனால எனக்கு முதுகு பிரச்சனை இருந்துச்சு. சுமார் 15-20 வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் எந்த டாக்டரும் நான் சந்திக்கலை. ஆனால் மனிதர் வந்து கடவுள் ரூபத்தில் வருவாங்கன்னா அந்த மனித ரூபத்தில் நான் இந்த ஐயாவை நான் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து எந்த ஃபீஸும் நம்மகிட்ட எந்த எதிர்பார்க்கல. நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுக்கு உண்டான நோயை சரி பண்ணிக்கிட்டு வளர்ச்சிக்கு உதவணுன்றது என்னோட விருப்பம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அதில் உப்பு இருக்கா காரம் இருக்கான்லாம் கூட அவர் கேட்டார். இப்போ எந்த கோயிலும் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கல. அன்னதானம் கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், போயிடுவாங்க. அது எப்படி இருக்கு, ஏதா இருக்கு, நிறைகுறை இருக்குதா, இதெல்லாம் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 30-50% குறைஞ்ச ஃபீல் இருக்கு. நான் நைட்டு படுத்து காலை எழுந்திருக்கும் போது இது எப்படி நான் நாளைக்கு நான் முழுசா உணர்வேன்னு நான் நினைக்கிறேன். முழுசா குணமாயிடும் நான் நினைக்கிறேன். அண்ணா எண்ணெய் போட்டு உருவி. ஆமா, எண்ணெய் போட்டு உருவி தண்ணி சொத்தனை கொடுக்கணும். கொடுத்தாக்கா குறைஞ்சிடும். குறையாத வீடியோல போட்டுனேன். இது என்னன்னு சொல்றேன். சரி. இது இப்போ எனக்கு வந்து 70% குறைஞ்சிருக்கு. இது எனக்கு 70% குறைஞ்சிருக்குது. எனக்கு மன திருப்தி தான். ஆனால் ஒவ்வொருவரும் நம்ம பொறுமையை கையாண்டு இதை முழுமையாக தீர்த்துக்கிட்டு போகணும். அவசரப்படாமல் போனால் இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் முழு நம்பிக்கையோடு தான் வந்தேன். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ப மாட்டேன், இறைவனை மட்டும்தான் நம்புவேன். ஹாஸ்பிட்டல் பக்கம் நான் போனதே கிடையாது. திருச்செந்தூரில் ஐயாவை பார்த்துருக்கேன், மணலிலையும் பார்த்துருக்கேன். கோயிலை கையெடுத்து கும்பிடுறது பாருங்க, ஐதியம் பண்ணதில்லை. நன்றி ஐயா.
யாரும் இருக்கா? நான் என்ன சொல்றேன், வெளியே யார் வந்தாலும் முடியாதவங்க ஒரு ஆளை கூட்டு வரணும் கூடன்னு இப்ப தலைவரெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் சொல்லிட்டேன் போய் முடியாதவங்க ஒரு ஆளை கூட்டுவாங்க வரும்போது. அது என்ன சொல்லுங்க, முடியாதவங்க வரும்போது ஒரு ஆளை கூட்டு வரணும். பழக்கமா சூரிய பிபி இருக்கா? கொஞ்சம் வழி சரியானல வழி சரியானமா என்ன பேசலாம்? தாயே உன்னை சொல்லி அங்க நிக்காதவன் போவாங்க வரணும் பாடு அங்கே நிக்கிறேன். உங்களுக்கு உட்கார மாட்டேன். அந்த ரூம்ல உட்காரு போ, அந்த வீடு உட்காரு, அந்த வீட்டுல இருக்கும். அங்க ரூம்ல உட்கார உட்கார வீட்டுல தான் அது மாதிரி வீட்டுல பண்ணணும்னா பேர் என்ன நல்ல பேர் மத்தியில உட்கார வச்சு பாரும்போது கூட வரவங்க முடியல ஒரு ஆளை கூட்டு வரணும். கூட கூட்டுவாங்க யாராவது அங்க வராதீங்க. அம்மா வீட்டுல போய் படுத்தா கூட்டு வரணும். ஒரு ஆள் வரலாம். அவங்க ஏன் வழி யாரு முடியுமா? இந்த மாதிரி வீட்டுல பண்ணு படிப்படியா குறைஞ்சிரும். பண்ண எல்லாம் குறையாது. நான் சொல்லி வரேன் தெளிவா. பொறுமையந்திரி அடிச்சுடாது. பொறுமையந்திரி பொறுமையந்திரி நடந்து போதா நடந்து போதா வேகமா நடந்து போலாம் போலாம். நீ ஃப்ரீயா எப்படிதான் இருக்கு? உட்காரு. நீ உட்காந்து ஆஸ்பத்திரி போன மாதிரி சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். ஆமா சொல்ற ஊசி போட்டுக்கோ. ஊசி போட்டு ஆயிரம் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இது சொல்லி உட்காரணும். இதுக்கு சொல்லி பரவாயில்லையா? உட்கார்.
ரெட்டின்ஸ்ல இருந்து வரம்பா. என் பேர் வேதவள்ளி. என் பேர் வேதவள்ளி. என்ன வலி? கால் 2 வலி, 2 கண்டசாதியா வலி எடுக்கும். படுத்துட்டா எழுந்துக்க முடியாது, உட்காந்தா சட்டுன்னு எழுந்துக்க முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த இடம் லூஸ் கொடுத்தாதான் எழுந்தே நடக்க முடியும், இல்லைன்னா சுத்தமா நடக்கவே முடியாது என்னால. ஒரு நாள் அது 8 வருஷமா இருக்கு. எவ்வளோ பார்த்தாச்சு, கொஞ்சோண்டு சுமார் ஆகலை. வேலைக்கிழமை தான் ஃபோனில் யதார்த்தமாக இது பண்ணி சொல்லி இவருடைய நம்பரை பார்த்து கேட்டேன். நீ நேரில் வாமா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னார். சரி நீ காலையிலே கிளம்பி வந்தேன். வந்தவுடனே சாப்பிட்டேன், வயிறாரோ. இதை இப்போ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாரு. இப்போ அந்த நோக்காடன்னு தெரியல, எழுந்து நடக்கணும் போல் ஒரு சுறுசுறுப்பு இருக்குது. இது வரைக்கும் அவர் எதுவும் கேட்கல. நம்ம மனசு தான் காரணம். அவரா வந்து நீ இவ்வளோ கொடுக்குறியா அவ்வளோ கொடுக்குறியான்னு நம்மளை வற்புறுத்துறேன். நம்ம இஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகிறோம், ஃப்ரீயாக டாக்டர் எங்கே பார்க்குறான், ஃபீஸ் வாங்கிட்டு தானே பார்க்குறாங்க. அந்த மாதிரி மனசாட்சியோடு நம்ம நடந்துக்கணும் தெய்வத்துக்கிட்ட. அதான் உண்மை. சரிங்க. சுகர்லாம் 8 மணிக்கு 6 மணிக்கு சாப்பிட்றீங்களா? சீக்கிரம் சாப்பிடணும். இவங்க எத்தனை மணி சாப்பிட்றாங்க? பசிச்சா பசிக்குதோ பசிக்கலையோ சோறு இருக்கிற போது நிறைய சாப்பிட்டாகணும் கரெக்டாக, இல்லைன்னா உங்களுக்கு கீழே தள்ளிடும். சோறு வந்து பிபி அப்படி தான். கொஞ்சம் நாள் ஆச்சு சரியாயிடும். அப்புறம் 3 மாசம் கழிச்சு திரும்ப 5 வருஷமா இருந்தால் ஒன்றும் சரிப்பட்ட இல்லை. டாக்டர்கிட்ட போனேன், அப்பப்போ வரும் போயிடும். நைட்டு கொஞ்சம் தூங்கும்போது ரொம்ப வலிக்கும், தூங்கி எழுந்தோன்னா காலையில் நான் என்ன பண்ணுறது பார்த்துக்க, வீட்டில் பண்ணுங்க. படிப்படியாக இருக்கிற வழி குறைஞ்சிரும். வீடுங்க 2 காலம் வீடுங்க, கையெடுங்க பாருங்க, பாருங்க. என்னம்மா படிக்குதா? இறங்க மாதிரி இருக்குதா? அதான் கேட்ட எப்படி இருக்கு பாருங்க. என்ன பாருங்க, எப்படி பாருங்க. எங்க போச்சியா? கேளுங்கயா, படிக்கன்னு கேளுங்க. கலக்கலாம்ல பரவாயில்ல, கும்பிடாத. நீ உனக்கு என்ன பிரச்சனை சீர் தரேன், என்ன கும்பிடணும். இப்ப என்ன பண்ணிட்டு பாத்தீங்களா, இதே வீட்டுல பால்மாரம் செய்யணும். வீட்டு தான் இருக்கீங்க, எங்கேயும் போறது இல்லை. அதான் நான் கேட்க சொல்லுங்க, கேளுங்க. வீட்டுக்கு இல்லை இந்த மாதிரி நீங்க உருவுங்க, அந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு கடலை போட்டு ஒருத்தருங்க வழியே காணாம போய் விடுத்தா ஒண்ணும் இல்லை. நான் என்ன பண்ண இவருக்கு கடை விடுறேன். நானும் அந்த அளவுக்கு நான் 12 வருஷமா லைட்டா தான் பண்றேன். இந்த கையை பிடிச்ச எப்படி வழி என்கிட்ட வரும். வீட்டுக்கு கால அப்போ வழி என்கிட்ட வரணும்னா எப்படி போறது? நீங்க கவுண்டர் தான் வழி போகும். வீட்டில் போடுங்க, சேரில் போடுங்க, கட்டில் பாருங்க, கட்டிங்க, கீழே கால் நீட்டுங்க, நடக்கணும். மெத்தது எப்போ சாப்பிட்டேன். வீட்டுல அது மாதிரி பண்ணணும். முன்னாடி காட்டுல இப்ப மாட்டாங்க வச்சுக்கல மணிப்படத்துல வச்சிருந்தேன். நம்ம இப்படி
இப்போ காமிச்சேன் நாங்க எல்லாம் இங்க வச்சு கட்டுற வேண்டியது நமக்கு எப்படி கழிச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டு இப்படி கழிட்டேன் சொல்லிட்டாங்க போட்டுக்கலாமா வேண்டாம் எடுத்துட்டு போகணுமா நிறைய போட்டோ உட்காந்துச்சு அப்ப இல்லமா அக்கா இப்ப இருக்குது இப்ப பரவாயில்லைங்களா எனக்கு நாம கொடுங்க கொஞ்சம் வை நான் காசு சம்பாதிக்கிறதா ஒரு ஆளுக்கு 500 1000 வாங்கல நான் கேட்கறது இல்லை அவங்களா முடுங்க உங்க கருமமான தீருங்க மக்களுக்கு சாப்பாடு போகணும் வாடகை காட்டுங்க அவரை சொல்ல பொதுவாக நான் சொல்றேன் ஏன்னா நான் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படியா தெரியலையே கலந்து கூட தெரியல இதுதா அதான் விழுதுடா சொல்லுடா அவ்வளவு வேதனை அவ்வளவு வேதனை என்ன அவ்வளவு வேதனை மூச்சு அடிச்சு வாய் எடுத்துட்டா எத்தனை ரொம்ப நைட்டா கீரை ரசம் நைட்டு ஒரு 10 நிமிஷம் தான் தூங்குவேன் அதெல்லாம் தூங்கவே மாட்டேன் நாராயணம் போறப்ப குறைஞ்சுங்க ஒரு வண்டி எல்லாம் சேர்த்துச்சா அவர் இப்போ நீங்களுக்கு போய் அப்படி ஒழிச்சு இல்லைன்னா அவரு சுத்தமா பழமா இருக்கு வண்டி கேளுங்க அவருக்கு வர கேளுங்க ஐயா நான் விடமாட்டியா வழிய அது அவங்க அந்த அம்மா வழி இல்லை அந்த வழி என்னுடைய வழி இல்லை கோடம்பாக்கத்துலேருந்து வர்றேன். என் பேர் சுரேஷ். பேக் பெயின் இருந்துச்சு வந்தேன். தெரியல வரைக்கும் கேட்பாங்க சொன்னாங்க கேள்விப்பட்டேன். சந்தோஷம் வந்தோன்னே சாப்பிட்டியா மேலே கேட்டாங்க. அது தெரியாது இனிமேல் சாப்பிட்டுருப்பேன் தெரியாமல் சாப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் இனிமேல் இப்போ உடம்பு ஓகே நல்லா இருக்கு. சந்த காசு பண்ணலாம் கேட்கல நம்ம ஒருபடி உள்ளா சொல்லிட்டாங்க. சந்தோஷம் வந்து பொறுத்த வரைக்கும் இல்லை எங்கேயும் டாக்டருக்கு காமிச்சோம் மருந்து மாதம் தான் ஒன்றும் செட் ஆகல. சரி அவ்வளோதான் நிறைய பேர் அப்படிதான் போவோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பரவாயில்ல ஓகே நல்லா இருக்கு திருப்தியாச்சு. ரொம்ப நன்றி. அதுதான் அந்த நினைக்காதீங்கன்னா திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு மண்டல ஏத்தி நீங்க மெண்டல் ஆகி பாய்ச்சல் ஆகிடுவீங்க. நான் பண்ண தெரிஞ்சிருக்கு கண் பண்ண யாரை சொல்லு அவனுக்கு சொல்லு நீ என்ன பண்ணுவ அவங்க பண்றாங்களேன்னு நீ சொல்லி மூளையவே குழப்பினா பைத்தியகாரி மாதிரி தெரியணும். நான் ஓப்பனா சொல்லிவிடுறேன். நீ அதை பத்தே நினைக்காதீங்க. அவங்க பண்றாங்க பேச்சே மறந்துருக்குன்றேன். சாமியை கும்பிடு. என் தொழில் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க எந்த பிரச்சனையும் வரணும், இதை மட்டும் செய்ய வளருவீங்க. அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது கையிடுமா 10 ரூபா கொடுக்கணுமா. அவன் உங்க வீட்டுக்காரருக்கு மூத்தவர் இருக்காரு அக்காதசி ஆளு 50 ரூபா கட்டானுவாங்க. அது அப்படியா ஆளுவீங்க. அவங்க நீ இல்லை நீ செத்துருவோம் வீட்டுக்கு செத்துருவாங்க. ஐயோ அப்படி என்ன பண்ணுவீங்க. நான் எப்படி திரும்பி போய் வித்து போட்டு அடி குத்து போட்டு கடைசி தகவல் சொல்லி வச்சுட்டு நீங்க மாட்டி முடிக்கிறீங்க தான் என்ன பேசல. ஏற்கனவே இவங்க ஒரு தாய்க்கு வயிற்று அதனாலதான் ஓட்டி கட்டுறேன். நல்ல கையை ஊண்டுங்க தரையில உள்ள ஊண்டுங்க 2 கை ஊண்டுங்க வச்சு பாருங்க. இன்னொரு பாருங்க வழி பாருங்க இருக்காதா
சொல்லலாமா? குடிங்க எண்ணெய் போட்டு வீட்டுல போய் கொஞ்சம் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெய் போட்டு சும்மா கொஞ்சம் போய் தேய்ச்சிட்டு தண்ணியில கொஞ்சம் கழுவு விட்டு வந்து இந்த நாம இருக்குல்ல இந்த வாயில போடு வராது வந்தா எனக்கு போன் இல்லை ஏதா கவலைப்படுற. நீங்க தான் ஐஸ் வாட்டர்ல குடிக்கூடாது, தண்ணி சுடு வச்சு குடிக்கணும். நீங்க ஐஸ் வாட்டர்ல குடிக்கிறீங்க, நான் கேட்கிறேன் கூலிங்கா குடிக்கிறீங்க. அதெல்லாம் நீ அப்ப நீங்க திரும்ப நீதான் அவசரம் பண்ணணும். கேட்க மாட்டீங்களா? வெந்நீர் வச்சுதான் குடிக்கணும். மழை காலத்துல வெயில் காலத்துல கூட சூழ்நிலை குடிச்சாதான் உங்களுக்கு அது கிலோமீட்டர் மாறும். நீங்க ஐஸ் வாட்டர் குடிச்சிருக்கீங்க இன்னும் இருக்கும். இந்த 2 மாசம் ஆட்டும் மழை வரட்டேன். அப்புறம் இந்த பெருசு இல்லையா சூழ்நிலை வச்சு குடித்தா நான் போயிட்டு தென்னைகள் எல்லாம் ஐஸ் வாட்டர் சூப்பராக குடிக்கலாம். அவசரப்படுறது நீங்க தான். என் பேர் விமலா, வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரேன். என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க இங்கே செய்கிறாங்க அப்படின்ட்டு, வழியெல்லாம் போகும் அப்படின்னு. ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்தேன். எனக்கு ஒரு முதுகுமலை ஒரு 2-3 வருஷமாகவே இருக்குது. இப்போ வந்து ஐயா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் கொஞ்சம் நல்லா சரியாகவே ஆயிடுச்சு. அப்புறம் சில வீட்டு பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஐயா சாமியோட இதுன்றதுனால அவருக்கு தெரியுது. அவர் சொல்கிறாரு இதெல்லாம் தீருமா பண்ணுங்கம்மா அப்படின்றாரு. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் தீர்த்துக்குவேன். நான் ஐயா சாமியோட உருவமாக நினைச்சு நான் கும்பிட்றேன். கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அங்கேருந்து வந்திருக்கேன். இல்லை இல்லை அதெல்லாம் கேட்கல. சாப்பாடெல்லாம் நல்லா போடுறாங்க, நல்லா வயிறார சாப்பிட சொல்கிறாங்க. எவ்வளோ வேணும்னா கேட்டாலும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்தவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறாங்க. பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். இல்லையா சூழ்நிலை வச்சு குடித்தா நான் போயிட்டு தென்னைகள் எல்லாம் ஐஸ் வாட்டர் சூப்பராக குடிக்கலாம். அவசரப்படுறது நீங்க தான். வீட்டுல குடிக்கிறது
நான் சும்மா தான் அவர் வாங்கி நீட்டி விட்டுறாரு. நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்லி விட்டுறது கல்லாட்டு காட்டுவார். நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு நான் மாட்டிக்கிறேன், நான் மாட்டிக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எடுத்து சொல்லுவேன். சண்டை வரும். நேராக ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, நான் போய் கல்வி போகிறேன். எடுத்தாலே சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க ஐயா. பொண்ணுக்கும் இதுக்கு நான் போக மாட்டேன். இந்த கை வலி, கால் வலி, சோனியம் மாத்திரம் தான் கொஞ்சம் எழுதி பண்ணிட்டு இருக்கேன். மெலிஸ் தானே அது. சரி மெலிஸ் செய்யணும். முதல்ல பாப்பாக்கு போட்டாரு, வாங்கிட்டு அரை போச்சு. எனக்கும் தெரியாது அவ்வளவு மெலிஸ். அப்பனா கம்மி ரேட்டு தான் கொடுங்க. இப்ப வாங்க முடியுமா? இல்ல அப்பவும் வந்து முதல்ல குழந்தைக்கு வாங்கி போட்டேன். அந்த ஆத்தாவுக்கு தெரியுது சொல்றது. போல் இந்த மாதிரி எண்ணெய் வச்சு இப்படி போட்டு கொடுங்க. சேனல் அதான் ஒரு செவம் போட நெருப்பு சேகப்படுற நெருக்கப்படுற பிள்ளை கொடுத்தா இல்லையா அவங்களாண்ட இருக்கவே இல்லையா வீட்டு நெருக்கப்படுறது பாட்டு வடிவ பார்த்து எதுக்கியா இன்னும் கொஞ்சம் பார்த்து சீப்பா கொண்டு வரணுங்க வளர்க்கணும் போடி ஐயா 90 குடித்தது ஐயா போட்டு ஆசை 90 குடிக்கலாம். அது விஷயம் இருக்கு. அப்புறமா அவரை நம்பர் அப்புறம் சொல்லுங்க. அப்புறமா பேசுறாராமா. அந்த இடத்துக்கு நான் என்ன பார்த்தேன் பேச எழுதி கொடுத்தேன். டீ சாப்பிடலாமா? டீ அது டீமா ஐயா டீ சாப்பிடுங்களா? இங்க ஒரு பில்டிங் கட்டறாங்க, அங்க நிக்கிறீங்களா? சாப்பிட போறீங்க? என்ன சங்க சாப்பிடுங்க? எங்க வர? ராஜராஜன் ஸ்ட்ரீட் வந்துட்டீங்களா? என்ன வேணும்? சொல்லுவாங்க அடிச்சு பண்ணு வா. யாரோ கிட்ட வந்துட்டாரா? அந்த பில்டிங் அங்க நிக்கிறாங்க. எனக்கு இடுப்பு வலியும் மூட்டு வலியும் இருந்தது. என் பேர் சந்தானம். நான் பழவந்தாங்கலேருந்து வரேன். எனக்கு இடுப்பு வலி மூட்டு வலி இருந்தது. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி வந்தேன். அப்போ இடுப்பு வலி சரியாயிடுது. இப்போ கட்டிலே இருந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. சாப்பாடு நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்தது. என் ஒய்ஃபுக்கும் வந்தாங்க. அவங்களுக்கும் மூட்டு வலி எல்லாம் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்குது.
2 பேரும் டாக்டர் டாக்டர் அவங்க டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. கொஞ்ச நாள் ரிலீஃப் ஆகும், திரும்பி வந்து மூட்டு வலி இருக்கும். அதனால் இங்கே வந்தேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. எவ்வளோ நாள் இருக்குது இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போனீங்களா? இப்போ போய் பார்க்க முடியல. சைக்கிள் போய் செவத்து வச்சு தூக்கி வாரலாம். இந்த கை மட்டுமா? தூக்கு வழி எடுத்து விடுறேன். நீ நல்லா தூக்கு, நல்லா தூக்கு. வழியை நான் எடுத்து விடுறேன். தூக்கத்தான் விட்டுக்கிறேன். நான் ஒன்றும் வடிவம் எடுக்கிறேன். நான் இப்போ வழி குறைச்சிக்கணும் பாருங்க. கொஞ்சம் வந்துங்களா? வழி குறைச்சிக்க ஐயா, பரவாயில்லையா? அது இல்லைன்னு தர்மத்துக்கு தான் எழுதி வெள்ள முடியும். புரியுது. வாமா அப்புறம் அவங்க உட்காந்து அப்பா சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டை செய்யணும் நீங்க. அதுதான் ஐயா வந்து பாருங்க. அதுல வாமான்னு சண்டை காட்டு இந்த மாதிரி என்ன உங்க வீட்டுல இருக்காங்க, ஒப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. வீட்லயே இருக்கா? நீங்க ஒன்னா தரீங்களா? அப்ப இந்த மாதிரி எண்ணெய் போட்டு உருவணும் வருது. உருவி விட்டு சூரிய சத்தம் தரணும். இதுதான் வேலை சொல்லக்கூடாது. நிம்மதி நல்லா நிம்மதி தரலையா? ஒரு மணி நேரம் ஆகுமா? அது 1 மணி நேரம் ஆகுமா? வந்தாங்களா? ஆவின் பக்கமாவா? ஊருக்கு பூச்சேரிங்களா? ஆவின் இன்னும் லாங் வந்து சொல்லுங்க, அனுப்பிச்சிடுறேன். அவனுக்கு வேலை போயிட்டாக்கண்ணா ஐயா இங்க வரைக்கும் அதான் போன் போடு. 90 90 போட்டு போடு. ஸ்ரீபுரத்தில் வரனால ஒரு டிராபிக் இன்னும் வரைக்கும் வந்து இருக்காங்க. உச்சி இது என்ன போன் பண்ண ஒண்ணுமா வராக்கா? ஹலோ, எங்க சாமி இருக்குத? கோந்தமலை கிராஸ் பண்றியா? சரி வா வா. இப்ப இன்னைக்கு ஒண்ணு ஜாம ஞாயிற்றுக்கிழமை தானே. உட்காந்து எந்திரி, நான் உனக்கு பண்ணித்தரேன். நீ ஏன் கிளம்புற? உட்காந்து எந்திரி, அவதான் உனக்கு தெரியும். ஓடி எதிரிங்க, ஓடி எதிரிங்க. பொறுமையா இருக்கு, அஞ்சு போடாம பொறுமையா இருக்கு. அஞ்சு போடாம பொறுமையா இருக்கு. முட்டி போறது ரொம்ப நேரம் போடு, மட்டி போடு. நான் முன்னாடி பண்ணி தரேன். ஏன் கிளம்புறேன்? நான் பண்ணித்தரேன், ரெடி பண்ணித்தரேன். நான் பண்ணித்தரேன்ட்டு நான் பண்ணேன்னு சொல்லல. ஒரு நோக்கம் ஒன்று போடுறேன். அது எப்ப போய் எனக்கு பயன் போடு. ஒரு நீங்க நல்லா கையை
என்ன வந்துச்சா? நல்லா இருக்கா? பண்ணுவாங்க தம்பி ஓடிச்சு ஏதா அதுல பண்ணுவாங்க உட்காந்துச்சு இப்ப பரவாயில்லையா? போதுமா? ஓகே சந்தோஷமா சிரிக்குது கை தட்டு யாரு எங்க வேலை பண்ணி இந்த இடத்துல வந்தோன்னு நல்லாவே சரி பண்ணி கொடுத்துருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கல, நான் காவிரி மாவட்டத்தில் ஓச்சேரியிலேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த கையெல்லாம் வந்து தூக்க முடியாது, உட்காந்தா ஏதுக்க முடியாது. ஊனின்னு ஏங்கலான்னு பார்த்தா முடிய முட்டி போட்டு தான் நான் ஏதுக்குவேன் கொள்ளுவேன். இப்போ இங்கே வந்து ஒரு அந்த பயிற்சிலாம் பண்ண பிறகு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ சாதாரண உட்கார ஏந்துடுறேன். இது வந்து ஒரு ஆண்டவனுடைய கருணைன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். நம்பிக்கை இருக்குது. இதுக்காவது ஒரு 2 வருஷமாகவே இவர் யூடியூப் பார்த்து வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட வருவனானே எனக்கு தெரியல. ஆனால் அங்கே கடைசியில் வர வச்சுட்டார். ரொம்ப பிரார்த்தமாக வந்து அவர் வந்து நான் இங்கே வராதே ஐயா வைன்னு நான் வீட்லேயே வந்து ப்ரேயர் பண்ணுவேன். நான் எப்போ இங்கே வரும் உங்களை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அது இன்றைக்கி தான் அது நிறைவேறிச்சு. இந்த கை பிரச்சனை பெரிய பிரச்சனைனால தொழில் வாய்ப்புலாம் கழிஞ்சு அப்படியே 4 செவத்து உள்ளே உருண்டு பத்துங்கிறேன். நான் வீட்டில் 1 வருஷமாகவே எந்த பிரோஜனமும் கிடையாது. சைபர்லேயே இருந்துக்கிறேன். இது மேலே தான் நான் வாழ்க்கையை மாற்றி விடுவோம். அவர் தான் மனசு வைக்கணும். பரவாயில்ல. இந்த கையை தூக்க முடியாது, இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. ஐயா நான் போரூர் ஐயா கோயிலேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பண்ணுறேன். எனக்கு உடம்பு நல்லா சரியில்லாதனால ஜூன் மாதத்துலேருந்து செவ்வாய், வியாழன், வெள்ளி, ஞாயிறு 4 நாள். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மக்கள்கள்லாம் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் உள்ளவங்க செவ்வாய், வியாழன், வெள்ளி வரலாம். கொஞ்சம் லாங்கில் இருந்து வரவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை டயத்தில் வாங்க. கை வலி, கால் வலி, இடுப்பலி எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கே தீரும். வர்ற மக்களை கொஞ்சம் பொறுமையாக கையாடணும். வந்தேன்னு உடனே அர்ஜென்ட் போடாமல் உட்காந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் நான் ஐயா கிட்ட சரிப்படுத்திட்டு நான் பண்ணுறதில்லை. எங்கள் அப்பா நாராயணன் பண்ணிட்டுருக்காரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன பையனை பண்ணுறாங்கன்னு. சின்ன பையனுக்கு என்கிட்ட என்ன சக்தி இருக்குதோ அதே சக்தியும் என் பேரங்கிட்டையும் ஐயா இருக்கிற உட்காந்துக்காரு. நானே பார்த்தீங்களா, சரி அவர் சில பேர் மக்களுக்கு அவனே பண்ணுறான் எடுக்கிறான். அவன் ஸ்கூலில் படிக்கிறான். என் ஞாயிற்றுக்கிழமை வந்து என் கூட இருந்து இப்போ மக்களுக்கு சேவை பண்ணுறான். ஏன்னா நாளைக்கு நம்ம இல்லாத போது இனிமேல் அந்த சேவை மக்களுக்கு செய்யறதுக்காக அவனை கொண்டு இப்போ நான் உட்கார வச்சுக்கிறேன். அதே மாதிரி டென்த் கிளாஸில் போகிறான். அந்த ஒரு எனக்கு இந்த பரிசு வாங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ரொம்ப எனக்கு அவனை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே போது இன்னும் நல்லா வளரணும், இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் டென்த் கிளாஸில் பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கணும்னு சொல்லி நான் பெருமைப்படுத்தி பெருமையாக பாடணும்னு ஒரு ஆசை வச்சுக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் கை வலி, கால் வலி இருக்குது நண்டி வரேன். வீட்டில் போட்டு எண்ணெய் கடுகு எண்ணெய் சொல்லிக்கல அந்த எண்ணெயை வச்சு உருவிட்டு சுடுதண்ணியை வச்சு ஒத்தனை ஊற்றி நான் வலி குறையும். அப்படி பண்ணலைன்னா வலி குறையாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எலுசு வந்து முட்டு வெளியே இருக்கணுங்க. பேசி கட்டிவாங்க. பேட்டை போட்டு வந்தால் நான் பண்ண முடியாது. அதனால இந்த இது வந்து நான் பண்ணுறது மக்கள் சேவைக்காக தான் மாட்டேன். நான் பணத்துக்கோ மற்றதுக்கோ ஆசைப்பட்டு செய்யலை. மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நான் அவங்களுடைய வழியை என்னுடைய வழின்னு சொல்லி எடுத்து தான் மக்களுக்காக நான் பண்ணுறேன். நான் இருக்கிறது வாடகை வீடு தான். நான் வாடகை வீடு வச்சு தான் பண்ணிட்டு தர்றேன். அதே மாதிரி மர மக்களுக்கு மரார சாப்பாடு போட்டுட்டு தான் வர்ற மக்களுக்கு இருக்கிற வயிற்று வரும்போது அதுக்கே வராது. போகும்போது சிஸ்டியா போகணும். அதாவது நான் பண்ணிட்டு தரேன் ஐயா. முடியும் வரும்போது தனியா வரலாங்களா இல்ல கூட வயசானவங்க முடியாதவங்க கூட வரும்போது கூட ஒருத்தர் கூட்டுவாங்க. தனியா வர்றீங்க முடிஞ்சிட்டீங்களா ஏதோ பண்ணியாச்சுன்னா கஷ்டமாயிடும். முடியாதவங்க கொஞ்சம் ஒரு ஆளை துணை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவங்க கூட்டம் கூட வர வந்து வழியை பார்த்து வந்துடுறாங்க. வீடியோவை பார்க்குறாங்க ராஜ்வெட்டி ஸ்பீஸில். இது எடுத்து பார்த்துட்டு ஐயோ வழி போல தீருமானு வர்றாங்க தான். ஆனால் கூட ஒரு கூட்டுவாங்கன்னு சொல்லி வரேன். அவங்க மறந்துட்டு வந்துடுறாங்க. அவங்க இல்லாமல் போட்டுறீங்க. சரி ஐயா முடியாது.